ஹாய் பூஸ்டர்ஸ், நம்ம கிட்ட பட்ஜெட்ல டிஜே ஹெட்போன் இருக்கு. இது யார் யாருக்கு என்னென்ன பர்பஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதோட பில்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு டீடைலான ரிவ்யூ தான். பாஸ் கண்டென்ட் பார்த்தலாம். பாஸ் கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸோட பேக்கேஜ் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தலாம். ஒரு பிரீமியமான ஹெட்ஃபோன் வாங்குறோம்னா பிரீமியமான பாஸ் பேக்கேஜ் எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லை. பட் ஆனால் அவங்க பிரைஸ் கட் அவுட் பண்ணணுக்காக பாஸ் பேக்கேஜ் லுக்ஸ் வெரி வெரி சிம்பிள். இப்போ நம்ம பாஸ் கண்டென்ட் பார்க்கலாம். 3.5mm to 3.5mm ஜாக், 3.5mm to 6.3mm ஜாக், சில புக்லெட்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலா நம்மளோட ஹெட்ஃபோனை கேரி பண்றதுக்காக ஒரு கேரி பவுச். மற்ற ஹெட்ஃபோன் மாதிரி இல்லாம சில விஷயம்லாம் டிஃப்ரெண்டா கொடுத்திருந்தாங்க. ஒரு கேரி பவுச் கொடுத்திருந்தாங்க. இது குட், ஒரு நல்ல விஷயம். நம்ம கேரி பண்ணிட்டு போனோம்னா சூப்பரான ஒரு விஷயம். செகண்ட் 3.5mm to 3.5mm ஜாக். இதுல நமக்கு மைக்கை பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏன் தனியா கொடுத்துருக்காங்க? ஒரு வைட் ஹெட்ஃபோன் தானே, அதிலே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கலாமே உங்க கேள்வி இருக்கும். எனக்குமே இருந்துச்சு, ஏன் தனியா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? டிஜே ஹெட்ஃபோன். ஸோ டிஜே எல்லாம் பாத்தீங்களா அந்த ஹெட்ஃபோனை மட்டும் மாட்டிட்டு இருப்பாங்க, ஒயர்லாம் இருக்காது. ஸோ வந்து நம்ம நெக்ல இந்த ஹெட்ஃபோனை மாட்டும் போது செம ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லுக்கை கொடுக்குது. கிரேட். ஃபைனலா பாத்தீங்கன்னா 3.5mm to 6.3mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பாத்தீங்கன்னா கீபோர்டு, கிட்டார், மிக்சர் இதுலலாம் போட்டு மானிட்டர் பண்றதுக்காக அந்த ஜாக்குமே இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிசைன் பாத்தீங்கன்னா அந்த இயரோட ஹெட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கொடுத்திருந்தாங்க. டிஜே ஹெட்ஃபோன்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால தான் ஒரு டிஜே லுக்கை கொடுக்குது. ஒரு பிரீமியமான டிஜே ஹெட்ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ஒரு டிசைனை 2K ரேஞ்சில் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டிசைனை பொறுத்த அளவு கிளாசிக்கா பிரீமியமா இருந்து. நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி பார்ப்போம். பில்ட் குவாலிட்டில தான் எனக்கு கொஞ்சம் பிரைஸ் கட் அவுட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நிறைய இடத்துல தோணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேட் தான். அந்த இயர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஹெட்ஃபோன் இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றாங்க. நானே வந்து பர்சனலா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். போட் ட்ராக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன். அந்த ஹெட்ஃபோன் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பேன். ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் இடத்துல உடஞ்சிட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மேடு. இங்க சில்வர் மேடு கொடுத்தனால ஒரு 70% உடையாது அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேட்னால கீழே போட்டா ப்ரோக் ஆயிடுமோ அப்படி ஒரு ஃபீல், ஒரு லோ கான்ஃபிடென்ட் தான் எனக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த இயர் ஹெட், அதுக்கப்புறம் அந்த நெக்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ச் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற ஹெட்ஃபோன் இந்த பட்ஜெட்ல என்ன ஸ்பான்ச் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஸ்பான்ச் தான் இங்கே யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஹெட்ஃபோன்ஸ்லாம், அதெல்லாம் 1 இயர்லேயே வந்து அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகிட்டு வரும் அந்த ஸ்பான்ச்ல இருந்து. அந்த மாதிரி தான் இந்த ஹெட்ஃபோன்லயும் ஆகுமோ அப்படி ஒரு லோ கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் கண்டிப்பா ரிவ்யூ போடுறேன். அந்த ரிவ்யூல எப்படி இருக்கு பார்க்கலாம். இதுல மெயின் ஃபீச்சரே பாத்தீங்கன்னா ஷேரபிள் ஆப்ஷன் இருக்கு. அதாவது வந்து நம்ம ஒரு சாங்கை வந்து இயர் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னொரு ஹெட்ஃபோன் இதே மாதிரி பை பண்ணிட்டு அவங்களுக்குமே வந்து அந்த ஜாக் மூலமா அவுட்டை எடுத்து இன்புட்டா கொடுத்தா ஒரே டைம்ல ஒரே சாங்கை இயர் பண்ணலாம். அந்த ஃபீச்சர் இந்த ஹெட்ஃபோன்ல மட்டும் தான் இந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. மேட் இன் சைனா, மேனுஃபேக்சர் பண்ணது OneOdio கம்பெனி, மாடல் நேம் OneOdio Pro 10. ஆடியோ குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. பஞ்சியா இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் எல்லாமே ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்கு. மெலோடி சாங்கா இருக்கட்டும், குத்து சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. பட் சில பல குறைகள் இருக்க தான் செய்யும். அவுட் ஆஃப் 5க்கு கண்டிப்பா நான் 4.2 ரேட்டிங் கொடுப்பேன். பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஷேரபிள் ஆப்ஷன் இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா கொடுத்திருந்தாங்க, ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலா டிஜேக்காக சில விஷயம்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த லுக்கா இருக்கட்டும், அந்த ஒன் சைட் மானிட்டரா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபைனலா இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா? எடிட்டிங் பர்பஸ்க்கு, கேமர்ஸ்க்கு, பிராட்காஸ்ட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு மியூசிக் லவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன் நிறைய இருக்கு இந்த பட்ஜெட்ல. ப்ளூடூத் ஃபெசிலிட்டி, அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. மியூசிக் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, பட் ஆனா உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அவ்வளவுதான் நண்பா. இன்னைக்கு நம்ம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான வீடியோ இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோல நம்ம சந்திப்போம்.